1000 சவால் விடலாம், ஆனால் சட்டத்தின் முன் அவர் தப்பிக்க முடியாது. ஏதோ நேற்றுக்கு சொல்கிறார், நான் நிரபராதி என்று நிரூபித்து விட்டு வந்தேன். எங்கே நிரபராதின்ட்டு வந்த கூண்டுகளை சாட்சியே விசாரிக்கல, கோர்ட் தள்ளுபடி செஞ்சிச்சு. ஆனால் அந்த ஆப்ஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கூண்டிலே சாட்சிகளை ஏற்றுவேன், நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணுங்கள். எப்படி ஜெயலலிதாவை கடைசியிலே கிடைத்ததோ அதுபோல் நிச்சயமாக எடப்பாடி கிடைக்கும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இப்படி உண்மைகளை அதுக்காக தளபதி மு.க. ஸ்டாலினை, எங்கள் முதலமைச்சரை கேவலமாக இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரா என்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஆத்தென்டிக்காக பேசணும், பொய் சொல்லக்கூடாது. அது மட்டும் எனக்கு வயசாகிடுச்சுன்றார். வயசானா அவருக்கு என்ன கவலை? எனக்கு வயசானதை பற்றி கவலைப்படுவீங்க வேண்டியவங்கள வேற ஆறு. ஆனால் எடப்பாடி கவலைப்படுறார், வயசாகிடுச்சான். அது மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு இப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? அதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்லணும். நான் கூட வேறு மாதிரி சொல்லணும் பதில். ஆனால் என் வயசுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என் வயசை பற்றி அவருக்கு என்ன கவலை? அவருக்கு வேணால் சின்ன பையன் சொல்லிக்கிட்டு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் என் வயதுக்கு ஏற்றாற் போல் 62 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கொடியோடு ஒரு கட்சி ஒரே கொடியோடு நின்று கொண்டிருப்போம் என்கிற பெருமை எனக்கு இருக்குது. அவர் என்னை பற்றி இழிவாக பேசுகிறார். அதோடு மட்டுமல்ல, மக்கள் திசை திருப்புவதற்காக ஏதேதோ பேசுகிறார். சட்டசபையிலே முதலமைச்சர் சவால் விட்டு 2 நாளாக கூப்பிட்றாரு, வா வா, ஓடி ஒளிகிறாரு. தைரியம் இருந்தால் நேரடியாக வந்து தளபதி அவரை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியது தானே. நான் கொடுத்து இந்த ஆதாரத்தெல்லாம் அப்படியே தூக்கி மூஞ்சி மேலே போடுவார். என்ன நாடகம் ஆடுகிறார்? மக்களை எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும்? மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு 2 நாள் இப்படி அப்படி இருந்தது. இப்போ என்ன பேசுகிறாங்க தெரியுமா? 40க்கு 40 ஜெயிச்சதுக்காக இது கூட்டு சதி, எதிர்கட்சியுடைய சதின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். பொதுமக்களுடைய நிலை இப்பொழுது உண்மை தெரிந்து விட்டது. ஏனென்றால் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தவுடனே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்ஷன் எடுத்து துரிதமாக இதுவரையில் சென்ற ஆண்டு மட்டும் இந்தியா பூரா 6000 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்துருக்காண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 6000 பேர். இந்த 6000 பேர் செத்தது உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில், பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் செத்திருக்கிறார்கள். அங்கே எல்லாம் சிபிஐ என்கொயரி போடவில்லை. கேட்பதற்கு அண்ணாமலைக்கும் தைரியம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமிக்கும் தைரியம் இல்லை. சிபிஐ பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் சிபிஐ போனால் இது டிலே ஆகும். ஆனால் சிபிசிஐடி விசாரித்தால் உடனடியாக விலகும் என்பது தான் நாங்கள் தளபதி அவர் சொல்லியிருக்கார், தவிர வேறில்லை. ஆகவே இது குறித்து இனியும் பழனிசாமி பேசி கொண்டிருந்தால் நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் பாராளுமன்றம் முடிந்த எங்களுடைய எம்பி என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர் வர இருக்கிறார். அவரை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக 156(3) ப்ரொவிஷன் படி எனக்கு ஆனந்த் வெங்கடேஷ், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் எடப்பாடி மீது நிச்சயமாக வழக்கு தொடரப்படும். அவர் பல கேஸுகளில் தொடர்ந்து வரப்போகிறார். கொடநாடு விசாரணை மிக துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு பிற்காலத்தில் என்னென்ன ஏற்படுத்தப் போகிறது என்று தெரியும்.